which one of the following lies between cube root of 7 fourth root of 5 வந்துட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. cube root of 7 அப்படின்னா 1.9. ஸோ அதே மாதிரி fourth root of 5 அப்படிங்கிறது 1.49 அது மாதிரி வரும். ஸோ root 2 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1.4 அப்படின்னா root 3க்கு 1.732 அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறப்ப 2, அப்போ 5 அப்படின்னா அதை விட அதிகமாக தான் போகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா எது வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்குது? ஆப்ஷன் பி தான். ஸோ root 3 தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு the LCM of 3 2.7 0.09. ஓகேவா? ஸோ LCM of 3 2.7 0.09. ஓகேவா? ஸோ இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல 3 டேபிளில் போடலாமா? 1 டைம்ஸு 0.9 டைம்ஸு 0.03. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 3 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 1 0.3 0.01. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 3s are எவ்வளோ? 9. ஸோ 9 into 0.3 into 0.01. ஓகேவா? ஸோ 9 3s are எவ்வளோ? 27. ஸோ 2.7 ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அதனால் 2.7 into 0.01. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறப்போ 7 2 முன்னாடி 2 zeros வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்கா? இங்கே 1 இங்கே 2. ஸோ மொத்தம் 3 நம்பர் அப்படின்னு நம்ம எந்த இடத்துல வச்சுக்கணும்? 3 நம்பருக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 0.027. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா?